ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது Tangent Go வெப்சைட்டை வந்து இப்போ மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஒரு சில அப்டேட்டுகளும் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்லாம் என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரிசிப்ட் நீங்கள் வந்து கரண்ட் பில் கட்டிருப்பீங்க. அதுக்கான ரிசிப்ட்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம். அந்த ரிசிப்ட்டை எப்படி நம்ம வந்து ஆன்லைன் மூலமா அதுவும் மொபைலில் எப்படி டவுன்லோட் செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைலில் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க. அதில் TNEB என்று டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணினாக்கா கீழே ஸ்க்ரால் பண்ணினாக்கா மூணாவதாக ஒரு வெப்சைட் லிங்க் வந்துருக்கும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ண ஓப்பன் பண்ணோன்னே இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா வெல்கம் டு Tangent Go கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் வந்து இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில மாற்றங்கள் வந்து இதில் வந்து நடந்திருக்குது. ஸோ இது கீழே ஸ்க்ரால் பண்ணினாக்கா இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோட் ஈஸி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து பே பண்ணலாம் ஆன்லைன் மூலிமா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பில்லிங் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா பில்லிங் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுடைய பில் சம்மந்தமான உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் பில் சம்மந்தமான அனைத்து இது தகவலும் நீங்கள் வந்து பில் ஸ்டேட்டஸ் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா ரிசிப்ட் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் நியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய கரண்ட் பில்லுக்கான ரிசிப்ட், அந்த கரண்ட் பில் ஆஃபீஸில் என்ன ரிசிப்ட் தருவாங்களோ அதே ரிசிப்ட் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமா நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷனு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பில் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமா உங்களுடைய கரண்ட் பில்லை வந்து பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டெக்யூரிட்டி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் பண்ணிக்கலாம். ஷெட்யூல்டு டிராஃபிக் அண்ட் நான் டிராஃபிக் ரிலேட்டட் வந்து சார்ஜஸ் எதாவது எடுக்கிறாங்க அப்படி டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணுனாக்கா அதை வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் பார்த்துக்கலாம். இதுபோல் நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அப்டேட் வந்து நீங்கள் வந்து ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். அதேபோல் ஆதார் லிங்க் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணாக்கா செக் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண போகிறீங்க புதுசாக நியூ சர்வீஸ் கனெக்ஷன்னாக்கா அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பில் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணுறது எப்படி, அடுத்தது நம்மளுடைய பில் கரண்ட் பில்லை வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்கிறதா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரிசிப்ட் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் கீழே ஸ்க்ரால் பண்ணினாக்கா ரிசிப்ட் டவுன்லோட் அப்படி கொடுத்துருப்பாங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ கன்சியூமர் நம்பர்ன்றது உங்களுடைய சர்வீஸ் நம்பர் தான், சர்வீஸ் நம்பர் தான் இந்த இடத்துல என்டர் பண்ணணும். அடுத்தது ரிசிப்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ ரிசிப்ட் நம்பர் வந்து நீங்கள் பே பண்ண ரிசிப்ட் நம்பர் இருந்தனாக்கா அதை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ரிசிப்ட் நம்பர்லாம் தெரியல, அதே போல் என்ன டேட்டில் வந்து நீங்கள் இந்த கரண்ட் பில்லை கட்டினீங்க அப்படின்ற டேட்டும் தெரியணும். ஸோ இது மூணு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று தெரியலனா கூட உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து உங்கள் சர்வீஸ் நம்பர்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் ரிசிப்ட் நம்பர் தெரியாது, எப்போ கட்டணுன்ற டேட் வந்து மறந்து போச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ திரும்ப பேக் வந்துடும். பேக் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பில் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஸ்க்ரால் பண்ணினாக்கா பில் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்டர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட சர்வீஸ் நம்பர் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ண போனால் கீழே பார்த்தீங்கன்னாக்கா என்டர் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் கனெக்ஷன் அப்ளை பண்ணுறப்போ ஒரு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு கரண்ட் பில் மெசேஜ்லாம் வரும்ல, அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ண அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு வேளை உங்கள்ட்ட வந்து மொபைல் நம்பர்லாம் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது மொபைல் நம்பர் கொடுக்கணும், இல்லை மொபைல் நம்பர் புதுசாக பதிவு பண்ணணுனாக்கா அதுக்கு நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது, கீழே இருக்குது அந்த ஆப்ஷன் இல்லாமல். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் எப்படி பயன்படுத்துன்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கான வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வேணால் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், தேவைன்றாங்க பார்த்து பயன்பெறுங்க. ஸோ இதில் வந்து அப்டேட்டும் பண்ணிக்கலாம், உங்களுடைய நம்பர் வந்து புதுசாக இணைச்சிக்கலாம் மொபைல் நம்பரை. ஸோ அது போல் ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ இதை டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ண அப்புறமா சப்மிட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது உங்களுடைய கன்சியூமர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய அட்ரஸ்ஸு, நீங்கள் பில் பண்ண ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இது கீழே பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி கன்சப்ஷன் சார்ஜ் கலெக்ஷன் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த டைம்லாம் வந்து கரண்ட் பில் கட்டியிருக்கீங்க, எப்போ கட்டியிருக்கீங்க, என்ன டைம் கட்டியிருக்கீங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கட்டியிருக்கின்ற அமௌண்ட் எல்லாமே இதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக பே பண்ண ரிசிப்ட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க.
டியூ ஃபார் பேமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 9th to 2023 கொடுத்துருக்காங்க. ரெசிப்ட் நம்பர் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க எவ்வளோ பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா 180 ரூபா வந்து நான் லாஸ்ட் கரண்ட் பில் வந்து நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சர்வீஸ் நம்பர் வந்து தெரிஞ்சிடுச்சு. அதே போல் ரெசிப்ட் நம்பர் வந்து தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து தேவையான ரெசிப்ட் நம்பர். இந்த ரெசிப்ட் நம்பரை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ண அப்புறமா உங்களுக்கு டேட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டேட் பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் டேட் நீங்கள் எப்போ வந்து பேமெண்ட் பண்ணீங்க அப்படி டேட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க 8/2/2023. ஸோ இதுதான் பேமெண்ட் டேட். ஸோ இந்த டேட்டையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமா நம்ம திரும்ப பேக் போயிடுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆதார் ஏதாவது லிங்க் பண்ணிருக்கீங்களா இல்லையான்றதை நீங்கள் எதுலேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க கிரீன் கலரில். அப்படி இல்லைனாக்கா ஆதார் நாட் லிங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆதாரை வந்து உங்களுடைய ஐபி சர்வீஸ் நம்பரோட லிங்க் பண்ணிக்கலாம். எப்படி லிங்க் பண்ண சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதை கூட நீங்கள் பார்த்து லிங்க் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். தேவைன்றவங்க பயன்படுத்திங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பேக் போயிடுவோம். ஸோ பேக் போயிட்டு நம்ம திரும்ப நம்ம ரிசிப்ட் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் டவுன்லோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கன்சியூமர் நம்பர் வந்து நம்மளுக்கு தெரியும். உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பர் தான். ஸோ அந்த நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய ரிசிப்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் இப்போ இந்த ரிசிப்ட் நம்பரை காப்பி பண்ணோம். அந்த காப்பி பண்ண ரிசிப்ட் நம்பரை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போ நீங்கள் அந்த கரண்ட் பில்லை வந்து பே பண்ணீங்க அப்படின்ற டேட்டை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் பே பண்ண டேட் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இது போல் உங்களுடைய டேட்டை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கங்க. ஸோ என்டர் பண்ண அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னாக்கா வியூ டவுன்லோட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டவுன்லோட் கேட்கும். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் டவுன்லோட் ஆகின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ உங்களுக்கு வந்து டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கேட்கும். ஸோ டவுன்லோட் அப்படின்றத கொடுத்துருக்கீங்க. அப்படி இல்லைனாக்கா டேரெக்டாக பிடிஎஃப் ஃபைல் வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ பிடிஎஃப் ஃபைலை செலக்ட் பண்ண உடனே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒன் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இது போல் உங்களுடைய ரிசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மின் கட்டண ரசீதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய பெயர் இருக்கும், உங்களுடைய சர்வீஸ் நம்பர் இருக்கும், ரசீது நம்பர் இருக்கும். அடுத்தது என்ன டேட்டில் வந்து பே பண்ணீங்க, எவ்வளோ பே பண்ணீங்க, எவ்வளோ சார்ஜ் உங்களுக்கு கரண்ட் பில் சார்ஜ் இருந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விவரங்களை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பிரிண்ட்டை வந்து உங்களுடைய தேவைக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ ஏதாவது ப்ரூஃப் தேவைப்படுதுனாக்கா நீங்கள் வந்து அந்த டைம் போய்ட்டு இபி கரண்ட் பில் ஆஃபீஸ் போய்ட்டு நீங்கள் வந்து அலைய தேவையில்லை. வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுடைய மொபைல் மூலியமாக நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் வந்து இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுபோல் மந்த்லி நீங்கள் பே பண்ணக்கூடிய கரண்ட் பில்லுக்கான ரிசிப்ட் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்ற நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். இபி சம்மந்தமான அனைத்து விதமான வீடியோக்களும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ தேவைன்றவங்க இந்த வீடியோ கீழே இந்த வீடியோ முடிவிலும் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைன்றவங்க பார்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர் மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.